அனைவருக்கும் வணக்கம். வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தீவிரமடைந்திருக்கிறது. பல பகுதிகளில் காலையில் தொடங்கிய மழை தொடர்ந்து தீவிரமாகி கொண்டிருக்கிறது. இந்த மழையானது அடுத்த 2 தினங்களுக்கு தொடரும். நம்மளுடைய இந்திய வானிலை மையம் 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது இன்று நவம்பர் 26ஆம் தேதியும் நாளைக்கு 27ஆம் தேதியும் தமிழ்நாட்டுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இலங்கைக்கு தெற்கு புறமாக நீடித்து வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறப் போகிறது. இது தொடர்ந்து நம்மளுடைய நாகைக்கு நெருக்கமாக பிறகு தொடர்ந்து சற்று கிழக்கு நோக்கி நகர்ந்து பிறகு தொடர்ந்து வங்கக்கடல்லையே நீடித்து பிறகு சென்னையில் போய் கரையை கடப்பது போல வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இருந்த போதிலும் தமிழகத்தில் அந்த நிகழ்வு காரணமாக, இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பல பகுதிகளில் டெல்டா மாவட்டங்கள் உட்பட அனைத்து பகுதிகளிலும், குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் மழையானது படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியிருக்கக்கூடிய பருவமழை மீண்டும் நமக்கு எப்போது நிறைவடையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த மழையானது தொடரும். சில இடங்களில் விட்டு விட்டு மழையானது இருக்கலாம். ஆனால் 2 நாட்களுக்கு தொடர் மழை பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் கண்டிப்பாக காணப்படும். இந்த மழையானது ரொம்ப தீவிர மழையாக இருப்பதனால வடிகால் பணிகள் நம்மளுடைய தமிழகத்தில் ரொம்பவே தீவிரப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் பல இடங்களில் மழைநீர் பார்த்திங்கன்னா தேங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மழையானது தொடர்ந்து 2 நாட்களுக்கு பெய்யக்கூடிய சூழ்நிலையில் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கி ஒரு வெள்ள பாதிப்பை சில பகுதிகளில் ஏற்படுத்தலாம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி நகர்வதால் நம்மளுடைய தமிழகத்துக்கு பருவமழை இன்னும் அடுத்த 2 தினங்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும். தொடர்ந்து இதனுடைய மழைப்பொழிவை நீங்கள் பார்த்திங்கன்னா பார்க்கலாம். காரணம் என்னவென்றால், இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா மேகக்கூட்டங்களானது தொடர்ந்து நம்மளுடைய தென்கிழக்கு திசையிலிருந்து தொடர்ந்து மேகக்கூட்டங்கள் தமிழகம் ஊடாக நகர்ந்து வருகிறது. தொடர்ந்து இந்த மேகக்கூட்டங்கள் தமிழகம் ஊடாக நகர்ந்து வருவதனால சென்னை உட்பட, அதாவது திருவள்ளூர் முதல் நம்மளுடைய ராமநாதபுரம் வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் அனைத்து பகுதிகளிலும் பலத்த மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அதற்கு பிறகாக கடலூர் மாவட்டம், இந்த பகுதிகள் ரொம்ப பலத்த மழையை சந்தித்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் உட்பட, புதுக்கோட்டை உட்பட, சிவகங்கையுடைய கிழக்கு பகுதி, எல்லா பகுதிகளுமே பலத்த மழையானது தொடங்கியிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான். அதனால் பார்த்திங்கன்னா தற்போதைய சூழ்நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நம்மளுடைய சென்னைக்கு நெருக்கமாக தான் வரப்போகிறது, நம்மளுடைய புதுச்சேரிக்கு நெருக்கமாக தான் வரப்போகிறது. இதன் காரணமாக நமக்கு 2 நாட்களுக்கு மழைப்பொழிவு தொடரலாம். அதனால் பார்த்திங்கன்னா மழை எப்போது நிற்கும், எப்போது இந்த மழைப்பொழிவு ஓய்வுக்கு வரும், இந்த மழை எப்போது நிற்கும் அப்படிங்கிற ஒரு செய்திக்கே பேச்சுக்கே இடமில்லை. 2 நாட்களுக்கு இந்திய வானிலை மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்து விட்டார்கள். 2 நாட்களுக்கும் இந்த மழையை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். அதனால் பார்த்திங்கன்னா வடிகால் பணிகளை ஏற்கனவே நம்ம மேற்கொள்ள சொன்னோம். அதுபோல் பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா வடிகால் பணிகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த மழை கண்டிப்பாக பல பகுதிகளில் வெள்ளத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம சொல்லிக்கிறோம். குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க போகிறது. பல ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய வயல்கள் தண்ணீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் பல பகுதிகளில் பலத்த மழையானது பதிவாகி வருகிறது. 10 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர் என மழை பார்த்திங்கன்னா பல பகுதிகளில் பெற போகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னால. இவங்க ரெட் அலர்ட்னு கொடுத்ததுக்கான காரணம் என்னவென்றால் அதற்கு மேலே ஒரு எச்சரிக்கை கிடையாது. அதாவது 20 சென்டிமீட்டர் ரெட் அலர்ட்னா அர்த்தம் 20 சென்டிமீட்டருக்கு மேலே பெய்யலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ நம்ம ரெட் அலர்ட் சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக 20 சென்டிமீட்டருக்கு மேலே எங்கே வேணாலும் மழை பதிவாகலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 26, 27 டெல்டா மாவட்டங்களில் கூடுதலான மழைப்பொழிவும் மற்ற மாவட்டங்களில் ஒரு மிதமான தொடர் மழையும் இருந்து கொண்டிருக்கும். இது தொடர்ந்து வடக்கே நகர சென்னை உட்பட, புதுச்சேரி உட்பட, விழுப்புரம் உட்பட வட மாவட்டங்களிலையும் பலத்த மழையானது படிப்படியாக அதிகரிக்கும். இருந்த போதிலும் சென்னையில் மழை தொடங்கிவிட்டது. இது மேலும் அடுத்த 2 தினங்களுக்கு தொடர் மழையாக இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். காரணம் என்னவென்றால் இந்த மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தமிழக கடற்கரையை தான் அடைந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. பல பகுதிகள் சென்னை உட்பட, அதாவது நாகப்பட்டினம், எல்லா பகுதிகளிலும் தொடரக்கூடிய இந்த மழையானது அடுத்த 2 தினங்களுக்கு தொடர் மழையாக தொடரும். வானிலை பார்த்திங்கன்னா பல மாற்றங்களுக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறது. இதனுடைய நகர்வு, இதனுடைய பாதையை நாம் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறோம். இந்திய வானிலை மையம் தற்போது வரை அது கரையை கடக்கும் இடத்தை சொல்லவே இல்லை.
அதனால் இது புயல் கிடையாது. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருப்பதனால தான் இந்த மழை. இது புயலாக உருவாகியிருந்தால் அது கரையை நெருங்கும் போது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 தீவிரமான மழையை கொடுக்கும். ஆனால் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருப்பதனால இது தமிழகம் முழுவதுமே ஒரு நல்ல மழையை கொடுத்து வடகிழக்கு பருவமழையை தீவிரமடைந்து நமக்கு பார்த்திங்கன்னா இயல்பை விட கூடுதலான மழைப்பொழிவு இந்த மாத இறுதிக்குள், அதாவது இந்த வார இறுதியில் நமக்கு ஒரு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட கூடுதலாகவே தமிழ்நாட்டில் பதிவாக போகுது. இதன் காரணமாக பல பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட போகுதுங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா இந்த தாழ்வான வசிக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியேறுங்க. நம்ம 2 நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய முகாம்கள்லையோ தமிழக அரசு பார்த்திங்கன்னா பல இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களெல்லாம். அதனால் தயவு செய்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப மழையை எதிர்கொண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த முகாம்களில் போய் தஞ்சமடைங்க. இன்று இரவு முழுவதுமே மழை, நாளையும் மழை, தொடரும் மழை, தொடர்ந்து கொண்டே இருக்கும் மழை. இந்த மழையானது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எப்போது கரையை கடந்து அரபிக்கடலுக்கு போதோ அது வரைக்கும் இந்த மழை தொடரும். அதனால் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த மழை இருக்கிறது. இன்றும் நாளையும் பலத்த மழை, நாளை மறுநாளும் பலத்த மழை. இது என்னுடைய தீவிரத்தை பொறுத்து அடுத்தடுத்த கட்ட அறிக்கையில் சந்திக்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இது 2 நாட்களுக்கு பலத்த மழையை தரப்போகிறது, தமிழகத்துக்கு தீவிரமான மழையை தரப்போகிறது. இதனால் நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல மழை கிடைக்கப் போகிறதுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அதே போல் மழையானது தமிழகத்தில் தொடங்கிவிட்டது. வடகிழக்கு கிழக்கு காற்று, குளிர்ந்த காற்று வடகிழக்கு காற்று வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.